பசுமை நாயகன், சாதனை சம்மல், விஐடி துணை வேந்தர், பாசமிகு அண்ணன் திரு டாக்டர் ஜிவி செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று பிறந்த நாள் காணும் திரு சிவகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு சிறப்புரையாற்றிய நண்பர் வெங்கடசுப்பு அவர்களே, திரு தினகரன் மணி அவர்களே, ரோட்டரி கவர்னர் சகோதரர் சுரேஷ் அவர்களே, சகோதரர் சரண்யா சரவணன் அவர்களே, மாவட்ட தலைவர் அசோக் அவர்களே, ராகுல் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல இந்த விழாவுக்கு அழைத்த உடனே நான் எங்கன்னு கேட்டேன். கொணவட்டங்க எனக்கு ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட். ஏன்னா இந்த கிரீன்வெல் ஒரு ஃபஸ்ட்டு கொணவட்டல் தான் திரு சுரேஷ் அவர் முயற்சியில் தான் ஆரம்பித்தோம். இப்போதைய மேயராக இருக்காங்க சுஜாதா தான் அப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. எம்எல்ஏவும் மேயரும் தான் இப்போ எல்லாம் பண்ணாங்க. இந்த விழாவுக்கு வரும்போது சகோதரர் சுப்பு சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது வழியில் அப்படின்னாரு. அவர் காரில் தான் உள்ளவே வந்தேன். நான் வந்தவனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உள்ளே வர முடியல வெளியே முடியல. ஆனால் உள்ளே வந்தவனே எனக்கு அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சது. என்னன்னா மரம் நட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது எனக்கு கேட்டது தெருக்கூத்து. வழக்கமாக இன்றைக்கி நிகழ்ச்சி போனாலும் சண்டி மேலே தான் கேட்குது. நம்மளுடைய பாரம்பரியம் தெருக்கூத்தை பார்த்தேன், அதோட மகிழ்ச்சி. எல்லாரும் மகிழ்ச்சி. பச்சையாக ஷர்ட்டு போட்டிருந்தது. தெரியல எனக்கு இன்றைக்கி இந்த நாள் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, தலைவருடைய பிறந்த நாளுக்காகன்னு யோசித்தேன். ஆனால் இன்னொரு நிகழ்வு இருக்குது. நாளைக்கு உலக புகைப்பட கலைஞர் தினம். எதுக்கு என்ன அழைத்தாங்கன்னு யோசித்தேன். எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் 2 பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட வளர்ச்சிக்கு காரணம் 2 பேர். ஒன்று புகைப்பட கலைஞர்கள், அடுத்தது அச்சக உரிமையாளர்கள். போன மாதம் என்ன கூப்பிட்டாங்க அச்சக உரிமையாளர் மாநாடுக்கு, சென்ற மாதிரி இருந்தேன். இப்போ புகைப்பட கலைஞர். என்னோட வளர்ச்சிக்கு 2 பேர் தான், ப்ரெஸ்ஸும் ஃபோட்டோவும் தான். இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே கும்பகோணத்தில் யாருனாங்க இருக்கீங்களா? இல்லை. நல்ல பிள்ளை ஸ்டூடியோன்னு ஒன்று கும்பகோணத்தில் ஒரு ஸ்டூடியோ இருக்குது, இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னே நடேச மொழியார்னு அந்த ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்கார் கும்பகோணத்தில். இப்போ 4வது தலைமுறையாக இன்னும் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னுடைய மனைவியுடைய தாயுடைய கொள்ளு தாத்தா. ஸோ எனக்கும் ஃபோட்டோ ஷூட்டிங்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ரமண மகிழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் கான்ஸ்டேட்டில் ஃபோட்டோவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்தப்போ ட்ரெயினில் வந்திருக்காரு. ட்ரெயினில் வந்தால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு திருவள்ளூரில் ட்ரெயினில் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தவர். ஸோ எனக்கும் ஃபோட்டோகிராஃபி நிறைய கனெக்ஷன் இப்போ தான் எனக்கே தெரியுது. நான் வரும்போது தான் என் மனைவிட்ட சொன்னேன், எங்கே போகிறீங்கண்ணா? ஐயோ என் கொள்ளு தாத்தா கூட ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படின்னாங்க. ஸோ ஏதோ ஒரு ரத்த பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக, அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஹாலை கட்டியிருக்காரு. உங்களுடைய வரலாறு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்னா கொஞ்சம் டல்லாக சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் பெருமையாக சொல்லணும், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் 1826 1826 ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரான்ஸில் ஜோசப்னு ஃபோட்டோ எடுக்கிறார். அதுக்கு அந்த ஃபோட்டோவே வருது. ஃபோட்டோடைய நன்மைகள் நிறைய இருக்குது. நம்ம வெறும் கல்யாண ஆல்பம் பிறந்தநாள் ஆல்பம்ன்றது இல்லை. சீனா வியட்நாமில் போர் தொடுக்குது. போர் தொடுக்கும்போது அந்த மிலிட்ரி டேங்கரில் ஒரு சிறுமி போய் எதில் நிற்கிறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டோம் தான் அந்த போரே நிற்குது. ஒரு போரை நிறுத்தியவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். சூடானில் பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிறுமியும் கழுகும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வருது. உலகத்துக்கு மட்டும் அந்த ஃபோட்டோ சொல்லாது. சாப்பாட்டுக்கு பஞ்சம், சிறுமியும் சாப்பிடுது, கழுகம் உட்காந்து சாப்பிட்ற ஃபோட்டோவை பார்த்து உலகமே அழுதுது. இதுக்கும் காரணம் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதில் முதல்ல நம்ம செய்யும் தொழிலை தெய்வம். நம்ம எது செய்தால் பெருமையாக கர்வம் கொள்ள வேண்டும். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஒரு கர்வம் வரணும். நிறைய பேர் எப்படி இருக்கோ எப்படி இருக்குன்னு நலிந்து விட்டதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோன்னு வந்த பிறகு முதல்ல ஃபோட்டோ சொன்னல 1826 தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னே வரையறது ஓவியர்கள். மோனோலிசா வரைந்தவர் டாவின்சி. அவரே ஃபோட்டோகிராஃபர் கஷ்டப்பட்டார். நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகும்னு ஒன்றும் ஆகலை. இன்றைக்கி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏஐ பற்றி பேசுனாங்க, ஃபோனை பற்றி பேசுனாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ ஏஐ வந்தாலும் ஃபோன் வந்தாலும் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கிறோன்னு தான் விஷயம். இப்போ சொன்னாங்க நிறைய ட்ரைனிங். கொடாக்குன்னு ஒன்று இருந்தது. இப்போ கொடாக்குன்னு யாரும் கண்ணிலேயே பார்க்கறதில்ல, அப்டேட் ஆகலை. நோக்கியான்னு ஒன்று இருந்தது.
தெரியும். அவர் டார்லிங் நானும் ஒன்றா ஃபோன் எடுத்தோம். அப்போ மிபிஎல் நான் 87 கடைசி அவரது ஒரு நம்பர் எனது ஒரு நம்பர் மொத்தமே 5 மெம்பர் தான் அப்போ எடுத்தோம். இவ்வளோ பெருசு 15,000 ரூபாய் பேக்கேஜ். எங்கே இருக்குது நோக்கியா? அன்னைக்கு அப்டேட் ஆகலை. நோக்கியா காணாமல் போயிடுச்சு, கொடா காணாமல் போயிடுச்சு. வாக்மேன் ஒன்று இருந்தது, தெரியும் எவ்வளோ பேர் பார்த்துப்பீங்க தெரியல. அது கேசட் போடணும், காதில் போட்டுக்கணும். வாக்மேன் இல்லை. இதெல்லாம் அப்டேட் ஆகலை. ஸோ நம்ம அப்டேட் ஆகணும். நம்மக்கிட்ட திறமை இருக்குது, இன்னி உலகத்துக்கு என்ன அப்படின்னு அப்டேட் ஆகும். அதுதான் முக்கியம். ஏஐ பற்றிலாம் சொல்கிறாங்க. ஏஐ வந்தால் வேலை வாய்ப்பு போய்டும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏஐன்றது ஒரு சாஃப்ட்வேர், மனிதால் செய்யப்பட்டது. அதுக்கு மனித மூளைக்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம யோசிக்கணும். ஒரு ஊர்லேயும் ஒரு தெருவிலையும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை நாம் புகைப்படம் எடுத்து வைரலாக ஆக்க வேண்டும். ஃபோட்டோ ஷுட் ஸ்பீக் அப்படின்வாங்க. பேப்பரில் ஒரு ஃபோட்டோ பார்த்தா கீழே ஃபுட் நோட்னு வருவோம். நான் அந்த ப்ரெஸ்ஸோட க்ளோஸாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபுட் நோட்டுன்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு சொல்லணும். அது இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ பேசணும். அதான் வெற்றி. ஃபோட்டோ ஷுட் ஸ்பீக் அப்படின்ற விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி மேரேஜ் ஆல்பம் எனக்கு சொன்னேன் வருது. எங்கள் அப்பா சொல்கிற கதை ஞாபகம் வருது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து இவர் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அதிகமாக பேசிக்கிறதே இல்லை. காலையில் பார்ப்பார், அதை நைட் எத்தனை மணிக்கு வரான்னு எங்களுக்கும் தெரியாது. காலையில் எழுந்து போயிடுவார். வருடத்தில் ஒரு நாள் ஜூலை 2 அவங்க திருமண நாள் அன்னைக்கு அமர்ந்து தன்னுடைய திருமண ஆல்பத்தை 2 பேரும் பார்ப்பாங்க. அந்த நிகழ்வுக்கு வேற எதுவும் ஈக்குவல் கிடையாது. அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்து இவங்க வந்தாங்களா, அவங்க போனாங்களா, இவங்க இருக்காங்களா, இவங்களை எத்தனை குழந்தைங்கன்னு பேசும்போது வர மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபோட்டோக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த சங்கம் தேவை, இந்த ஹால் தேவை. அடுத்த தலைமுறை வரணுன்றது. இப்போ சொன்னோம் இல்லையா, என் மனைவியாக கொள்ளு தாத்தா இருந்து இன்றைக்கி 4வது தலைமை இன்னும் ஃபோட்டோகிராஃபர். இன்றைக்கி அவங்ககிட்ட பேசினேன். அவர் சொன்னார், கடலூரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தோம், திருச்சியில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தோம், எல்லாம் போயிட்டு சார் இப்போ சின்ன சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் இன்னும் விடலை. என்னன்னா, எங்கள் தாத்தா ஆரம்பித்தது, எங்கள் கொள்ளு தாத்தா ஆரம்பித்தது நல்லா பிள்ளை ஸ்டுடியோ கும்பகோணத்தை நான் பெருமையை விட மாட்டேன். இன்றைக்கி நான் நிலநாட்டுறேன், கஷ்டப்படுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸி இல்லை இன்றைக்கி ஃபோட்டோகிராஃப். நான் ஒரு திருமணத்துக்கு போனேன்னா எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு கேரளாவிலேருந்து வந்துடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் பில்லு இல்லை, 5 லட்ச ரூபா பில்லு. என்னன்னா நம்மகிட்ட அந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். திறமை இருக்குது, கொஞ்சம் அப்பியரன்ஸை மாற்றிக்கணும். என்ன ஜீன் ஷர்ட் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, ஷூ போட்டுக்கிறாங்க, கூலர்ஸ் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, விடிவெள்ளி ஆறுமுகன்னு வேலூரில் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய ஃபோட்டோகிராஃபர். அவர் ஃபங்க்ஷன் பண்ணி அவர்கிட்ட ஃபோட்டோ வாங்கிட்டுலேயே போதும் அவர் சைக்கிளில் தான் வருவார். அவர்கிட்ட ஃபோட்டோ வாங்கி நான் பேப்பரில் தினத்தந்தியில் கொடுக்கணும், அதான் என்னோடய வேலையே. அதுக்கப்புறம் ரீனா ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு ஒத்துந்தார், அவர்கிட்ட ஃபோட்டோ வாங்குவேன். ஸோ அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போய் அது க்யூவில் நின்று அதை வாஷ் பண்ணி போட்டு வரணும். இப்போலாம் காலம் மாறி போச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுத்தால் உடனே ஃபோனில் வந்துடுது, உடனே அவன் சிப்பில் போடுறான், ஃபோனில் வந்துடுது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் மாற முடியும். அதனால் நம்ம வந்து செய்யும் தொழில் தெய்வன்றது தான். அந்த காலத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், இது 3ம் இருந்தால் தலைவனாகலாம். அன்னைக்கு அவர் பாடினார். இன்னைக்கு அவர் பாடி இருந்தாருன்னா 4வது ஒன்று சேர்த்திருப்பார். புகைப்பட கலைஞர் உடன் இருந்தால்தான் தலைவராக முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியும் 300 கோடி 400 கோடி கொடுத்து ஒரு சோஷியல் மீடியாவை தான் கூட வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற யாருங்கிற. அந்த காலத்தில் தலைவர் பேச்செல்லாம் போச்சு. பிரசாந்த் கிஷோர் வேணும், யாருன்னா ஒருத்தர் வேணும், 300 கோடி. அதில் புகைப்பட ஒரு கலைஞர் பொறுப்பு தான் முக்கியம். ஸோ இன்றைக்கு வந்து 3 இல்லை 4வது பாயிண்ட், புகைப்பட கலைஞர் உடன் இருந்தால்தான் தலைவராக முடியும். அவர் எப்படி எடுக்கிறாரோ அப்படி தான் பேப்பரில் வரும், சோஷியல் மீடியாவில் வரும். அதை பார்த்து தான் மக்கள் உங்களை தலைவர் என்று நம்புகிறார். அதுக்கு நம்ம எப்படி ஆங்கிளில் எடுக்கணும் அப்படின்றதான் முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் வேணும். இன்றைக்கி வந்து வெறும் இதோடு நின்றுட போகிறதில்ல. நீங்கள் வந்து குடும்ப நிகழ்ச்சியோடு இல்லை, நிறைய நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சியெல்லாம் வந்துருச்சு. அடுத்த தலைமுறை வரணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்துடுற ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபோட்டோ எடுக்கலனால நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் வந்து நியூ ஐடியாஸோடு எடுக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். வழக்கமாக திருமணம்னா நம்ம 4 ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருந்துடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதே தாலி கட்டுற பார்க்கறது தான். நம்ம டிவியில் தான் பார்க்க முடியும். 3வது ரோவில் உட்காந்தா பார்க்க முடியுது, ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தா பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபர். அந்த திருமணத்தில் என்ன பண்ணாங்க, பந்தலில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாண பந்தலில் பூ டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் 4 பக்கம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துகிட்டே இருக்குது, எங்கேயும் ஃபோட்டோகிராஃபரே இல்லை. ரிசப்ஷனில் என்ன பண்ணாங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக் கேமரா.
இப்போ யூஸ்வலாக நம்ம போவோம், gift கொடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஃபோட்டோகிராஃபர் எஸ் சார்னு கை காட்டணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிடுறாங்க, சார் நீங்கள் பாட்னு கேஷுவலாக கை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலையே இல்லை. அதெல்லாம் கேமரா அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு, நம்ம ஃபோக்கஸ் லைட் மாதிரி கேமரா இருக்குது சார், அது எடுத்துகிட்டே இருக்கும். உங்களை போகணும்னு சொல்ல மாட்டாங்க, நில்லுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேஷுவலாக எப்படி கை கொடுக்கணும் கொடுத்துட்டு போங்க. டெக்னாலஜி, டைம் சேவிங். யோசிச்சு பாருங்கள், ரிசப்ஷனில் நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு நடக்குது. ஃபோட்டோகிராஃபரில் ஒருத்தர் நிற்பார், சார் கை கொடுங்க சார், கிளம்புங்க சார் அப்படின்னு கை காட்டணும். இதெல்லாம் எதுவும் இல்லை. கல்யாண பந்தல்லே மேலே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் மாப்பிள்ளை தலையில் தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்குறோம். ஸோ நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். அதோட இன்றைக்கி வந்து முக்கியமான இன்றைக்கி அறக்கட்டளை தொடக்க விழா. அதோட குடும்பத்தை இன்றைக்கி வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு வீட்டில் டெய்லி பிரச்சனை இருந்தால் நம்மளால் தொழில் எதுவும் சாதிக்க முடியாது. மகிழ்ச்சியாக குடும்பம் இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்து தான் தொழில் நல்லா நடக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி குடும்பத்தாருக்கெலாம் நிறைய அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க இருக்காங்க. அது அன்றைக்கி வந்து சொன்னார் அசோக், சொன்ன ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒருத்தர் சம்பாரித்து குடும்பம் நடத்துகிற நிலைமையில் இல்லை, குடும்பமே உழைக்கணும். அதுதான் இந்த ட்ரைனிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த கட்டணம் கட்டி எழுப்பி இந்த அறக்கட்டளைக்கும் இந்த சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. அவருக்கு மரியாதை செய்ய விதமாக மாநில தலைவர் அவர்களை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமக்குலாம் 1/2 hour தான் டைம் கொடுத்தாங்க, ஏன்னா 1 hour ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு விஷயம்,